அனைவருக்கும் வணக்கம். 2025 மகா கந்த சஷ்டி அக்டோபர் மாதம் 22/10/2025 தொடங்கி 27/10/2025 வரைக்கும் நடக்குதுங்க. 27/10/2025 சூரசம்ஹாரம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28/10/2025 முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்குங்க. இப்போ நம்ம மகா கந்த சஷ்டி விரதம் எத்தனை நாள் இருக்கலாம், எந்தெந்த தேதியில் இருக்கலான்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா கந்த சஷ்டிக்கு பார்த்திங்கன்னா 48 நாள், 21 நாள், 11 நாள், 6 நாள், 1 நாள்னு விரதம் இருப்பாங்க. இப்போ 21 நாள் விரதம் நம்ம எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம். எந்த தேதியில் ஆரம்பித்து எந்த தேதி வரைக்கும் இருக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 7/10/2025 தொடங்கி 27/10/2025 வரைக்கும் இருக்கலாங்க. 21 நாள் விரதம். இப்போ நான் திருக்கல்யாணம் பார்த்து தான் விரதத்தை நிறைவு பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா 8/10/2025 தொடங்கி 28/10/2025 வரைக்கும் விரதம் இருந்து முருகனை வழிபடலாங்க. இது 21 நாளுக்கான விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். இப்போ 11 நாள் விரதம்னு பார்த்திங்கன்னா 17/10/2025 தொடங்கி 27/10/2025 வரைக்கும் விரதம் இருந்து சூரசம்ஹாரத்தன்னைக்கு முருகனை வழிபட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். இல்லை நான் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதத்தை நிறைவு பண்ணுவேங்கிறவங்க 18/10/2025 தொடங்கி 28/10/2025 வரைக்கும் விரதம் இருந்து திருக்கல்யாணம் பார்த்து முருகனை வழிபடலாங்க. இது 11 நாளுக்கான விரத முறை. இப்போ 6 நாள் விரதம் இருக்கிறவங்க 22/10/2025 தொடங்கி 27/10/2025 வரைக்கும் விரதம் இருக்கலாங்க. இப்போ 7 நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை நிறைவு பண்ணுறவங்க 22/10/2025 தொடங்கி 28/10/2025 வரைக்கும் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். இப்போ ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் 27/10/2025 சூரசம்ஹாரத்தன்னைக்கு விரதம் இருந்து கூடவே இரண்டாவது நாள் 28/10/2025 அன்னைக்கும் நம்ம திருக்கல்யாணத்தன்னைக்கும் விரதம் இருந்து நம்ம முருகனை வழிபடும்போது நல்ல பலன் கிடைக்குங்க. நம்ம நினச்ச காரியமெல்லாம் நடக்கும். நீங்கள் இதெல்லாம் தாங்க விரதம் இருக்கிறதுக்கான 2 நாட்கள். இது அவங்கவுங்க 21 நாள் விரதம் இருக்க முடிகிறவங்க 21 நாள் இருக்கலாங்க. இல்லைன்னா 11 நாள், இல்லைன்னா 7 நாள், இல்லைன்னா கடைசியாக வரக்கூடிய 1 நாள் அல்லது 2 நாள் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். இப்போ வாங்க விரத முறை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம விரத முறை எப்படி இருக்கலான்னு பார்க்கலாங்க. கந்த சஷ்டிக்கு விரதம் நிறையா முறையில் இருப்பாங்க. ரொம்ப கடுமையான விரதம்னு பார்த்திங்கன்னா மிளகு விரதம். மிளகு விரதம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் அது 6 நாள் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகு சேர்த்துக்கொண்டே 7வது நாள் 7 மிளகு சாப்பிட்டு விரதத்தை திருக்கல்யாணம் முடிந்தவுடன் விரதத்தை நிறைவு பண்ணுவாங்க. அது இல்லைன்னா இளநீர் விரதம் இருக்கலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நெய்வேத்தியத்துக்கு வச்ச நம்ம இளநீரை நம்ம குடிச்சிட்டு விரதத்தை நிறைவு பண்ணுறது. இப்போ நம்ம விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணுங்க. நம்ம தண்ணி குடித்தாதான் நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். நம்ம உடல்நிலை சமநிலையாக இருக்கும். விரதம் இருக்கிறதுக்கு தகுந்தாற் போல் இருக்கும். அதனால் எல்லாருமே விரதம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிங்க. சாமியை நல்லா மனசார வேண்டிட்டு முருகரோட கந்த சஷ்டி, அவரோட ஸ்லோகங்கள், ஓம் சரவண பவ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே விரதம் இருக்கும்போது அதற்கான பலன் நிறையவே கிடைக்கும். இப்போ 3வது விரதம் பார்த்திங்கன்னா பால், பழம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். விரதம் இருந்து பால், பழம் விரதம் எடுத்துக்கலாங்க. 4வது விரதம்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்து ஈவினிங் சாமிக்கு ஒரு படையல் போட்டு படைச்சிட்டு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு டிஃபன் மட்டும் வச்சு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இது மாதிரி உங்களுக்கும் உங்கள் உடல்நிலை எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தால் போல்
நீங்கள் விரதத்தை வந்து எடுத்துக்கங்க. யாருமே உடலை வருத்தி வந்து விரதம் எடுக்கணுங்கிற தேவையில்லை. கடவுளும் நம்மளை வந்து உடலை வருத்தி யாருமே என்னை வந்து வழிபடுங்கன்னு சொல்கிறது இல்லை. எல்லாருமே வந்து அவரவர் மனசு உடல் எல்லாமே ஒரு நிலையாக வச்சு அதுக்கு தகுந்தாற் போல் விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப பலன் வந்து அதிகமாகவே இருக்குங்க. நம்ம வந்து விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஓம் சரவண பவ, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் சண்முகா போற்றி, ஓம் பழனி ஆண்டவா போற்றி, ஓம் சரவண பவ, இந்த மாதிரி வந்து நிறைய முருகரோட போற்றிகள் சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவரோட கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் இதெல்லாம் படிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்துக்கு வந்து நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், என்ன வந்து நெய்வேத்தியம் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கந்த சஷ்டிக்கு முதல் நாளே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து வீடு பூஜை ரூம்பு எல்லாமே வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்க வேணுங்க. இப்போ அடுத்த நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு காலையில் முதல் நாள் எழுந்திரிச்சு நம்ம வந்து குளித்து ஒரு 6 மணிக்குள்ளே நம்ம முருகருக்கு வீட்டில் விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் வந்து வெத்தலை பாக்கு பூவு தீபம் வந்து பார்த்திங்கன்னா 2 நெய் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா வந்து 6 வெத்தலை தீபம் ஏற்றி நல்லா முருகனை வீட்டிலையே வழிபட்டுட்டு நம்ம ஓம் சரவண பவ நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் முருகனுக்கு சொல்லி சாமி கும்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு முடிஞ்சால் போக முடிகிறவங்க போய் நம்மளோட வேண்டுதல் என்னவோ, நம்ம எதை நினச்சி வேண்டுறோமோ, நான் எதுக்காக விரதம் இருக்கிறனோ அதை வந்து முருகா நீ வந்து இதை எனக்கு நடத்தி கொடு, நான் உனக்காக வந்து என்னால் முடிஞ்ச இதை செய்கிறேன், சாமி கும்பிட்டு உன்னை வந்து வழிபடுறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை வழிபடுறேன், அதுக்கு வந்து நீ எனக்கு வழிவிடு, எனக்கு நான் நினச்சதை நீ வந்து நடத்தி கொடுன்னு வந்து நம்ம வந்து முருகரை வந்து மனசார வேண்டிட்டு வரலாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே வழிபட்டு விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்போ காலையிலையும் மாலையில் 2 வேளையுமே வந்து முருகருக்கு வந்து தீபம் போட்டு நெய் தீபம் இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வந்து நெய்வேத்தியம் படித்து வந்து நம்ம சாமி கும்பிட்டு வரலாங்க விளக்கு போட்டு. இப்போ நெய்வேத்தியமாக வந்து என்ன வைக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், பழம், கல்கண்டு இதெல்லாம் வைக்கலாங்க. இல்லைன்னா வந்து நம்ம ஒரு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், திணை பொங்கல், தேனும் திணை மாவும் கலந்து வந்து முருகருக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது நம்ம அதை கலந்து வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து முருகருக்கு படைச்சு நம்ம மனசார முருகரை வந்து முருகர் ஸ்லோகங்களாக சொல்லி வழிபடலாங்க. தீபம் காட்டி அது வந்து 108 முறை வந்து ஓம் சரவண பவ சொல்லலாம், கந்த சஷ்டி படிக்கலாம். இல்லைன்னா படிக்க முடியாதவங்க வந்து நம்ம இப்போல்லாம் வந்து யூடியூப்லேயே வீடியோஸ் வருது, அதை வந்து நம்ம வச்சு வீட்டில் வந்து அமைதியாக அதை மனசார கேட்கலாம். சொல்ல முடியாது எனக்கு அப்படிங்கிறவங்க வந்து மனசார கேட்டுகிட்டே இருக்கலாம், காதில் வந்து கேட்கலாம், அதை வந்து ரிப்பீட்டாக கேட்கலாம். கந்த சஷ்டி, கந்தர் அனுபூதி, வேல்மாறல், இந்த மாதிரி வந்து திருப்புகள் எது வேணும்னாலும் வந்து முருகரை நினச்சி நம்ம கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுவே நமக்கு நிறைய பலன் தரும். முருகரை நம்ம வந்து வழிபடும்போது பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து முதல்ல வந்து முருகர் நம்ம வேல் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாங்க. பால், விபூதி, பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரு பேரிச்சம்பழம், 2 முந்திரி பருப்பு, கொஞ்சம் நாட்டு சக்கரை, 1 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே பசஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பஞ்சாமிர்தம். அதை வந்து நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம், நம்ம பஞ்சாமிர்த அபிஷேகமும் பண்ணலாம். தயிர், சந்தனம், தேன் இது மாதிரி பொருட்கள்லாம் வச்சு பன்னீர் இதெல்லாம் வச்சு வந்து நம்ம முருகருக்கு அபிஷேகம், அந்த வேலுக்கு முருகர் சிலைக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அலங்காரம் செவ்வரளி, இட்லி பூ, அது வந்து முருகரோட ரொம்ப பிடிச்சது வந்து இட்லி பூவுங்க. அந்த இட்லி பூ வச்சு நம்ம மாலையாக தொடுத்து போடலாம். சிவப்பு ரோஜா, மல்லி, தாமரை, துளசி இது மாதிரி எல்லாமே வச்சு முருகரை வந்து வழிபடலாங்க, எல்லா பூக்களும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு, 2 பழம் கூட வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு எது வைக்கிறோமோ அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தீபம் தூபம் ஆராதனை காட்டி நம்ம வந்து நம்ம முருகர் ஸ்லோகங்களாக சொல்லி வழிபடலாங்க. இப்போ அதுக்கு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன நெய்வேத்தியமாக படைக்கிறது எது வேணாலும் வைக்கலாம். சாப்பாடு, சாம்பார், ரசம், வடை, பாயசம், தேன், திணை மாவு, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எவ்வளவோ இருக்குது. முருகருக்கு பிடிச்ச எல்லாத்துமே வந்து சமைச்சு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அது வந்து மனசார வந்து நம்ம சாமி கும்பிடும்போது முருகர் வந்து
பாருங்கள். வருகின்ற 22/10/2025 தொடங்கி 27/10/2025 வரைக்கும் நடக்கக்கூடிய மகா கந்த சஷ்டியில் வந்து மக்கள் வேண்டுற அனைத்தும் நல்ல விஷயங்களும் வந்து அவங்கவுங்க விருப்பம் போல் நடந்து அந்த முருகர் அருளால் வந்து நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.